السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹ் தஆலா நம்ம பெண்களுக்கான தொழுகை சட்டங்கள் பார்க்குறோம். தொழுகையில் பெரும்பாலான சட்டங்கள் தொழும் முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானவை தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா. அதாவது வஸல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நீங்கள் தொழுங்கள் அப்படின்னு அர்த்தம். கமா எவ்வாறென்றால் போன்று அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ரஅய்துமூனி அப்படின்னா என்னை நீங்கள் பார்த்தீர்களோ, என்னை நீங்கள் கண்டீர்களோ. உஸல்லி அப்படின்னா நான் தொழுவதை. அப்போது நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் பார்த்தீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழும் முறை அப்படிங்கிறது பொதுவானது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதாங்களோ அப்படி தான் ஆண்களும் பெண்களும் தொழணும். எனது மனைவிமார்கள் தொழுவது போல் பெண்கள் தொழுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக வழிகாட்டவே கிடையாது. ஆண்களுக்கும் அவங்க தான் வழிகாட்டி, பெண்களுக்கும் அவங்க தான் வழிகாட்டி, இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சில பெண்கள் முஸ்லீம் பெண்கள் சிலர் எப்படி இருக்காங்கன்னா, சஜ்தா செய்யும்போது ஆமை மாதிரி ஒடுங்கிக்கிட்டு சஜ்தா செய்கிறாங்க. இப்படி செய்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே நபி வழியில் இல்லை. கைகளை வயிற்றில் அணைச்சிக்கிட்டு ருக்கு செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்கிறதுக்கும் மார்க்கத்தில் எந்த ஆதாரமுமே கிடையாது. இப்போது நிற்றல் கியாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கியாம், ருக்கு செய்கிறது, சஜ்தா செய்கிறது, இருப்பில் அமர்றது, இந்த மாதிரி எல்லாமே ஆண்களை போல தான் பெண்களும் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். ஆனாலும் சில சட்டங்கள் பெண்களுக்கு தனியாக இருக்குது. அதில் முதல் விஷயமாக நம்ம இப்போ பார்க்க போகிறது, பெண்களுக்கு ஜமாஅத்து தொழுகை அவசியம் இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பெண்களுக்கு ஜமாஅத்து தொழுகை அப்படின்றது அவசியம் இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போது 5 வேளை தொழுகை இருக்குது இல்லையா? இதை பள்ளிவாசலுக்கு ஜமாத்தாக தொழணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க. இது யாருக்கு உரியது? ஆண்களுக்கு மட்டுமானது. ஓகேவா? பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஜமாத்து தொழுகையில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியம் இல்லை. விரும்பினா பள்ளிவாசலுக்கு வரலாம், விரும்பினா வீட்டில் தொழுதுக்கலாம். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டில் தொழுவதே சிறந்தது அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு அழகான ஹதீஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். குன்ன நிசா உல் மொமினாத்தி யஷ்ஹதுன மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஸலாத்தல் ஃபஜ்ரி முதல்லஃபிஆத்தி பி முரூதிஹின்ன சும்ம யன்கலிப்ன இலா புயூதிஹின்ன ஹீன யக்தீன ஸலாஹ் லா யஅரிஃபுஹுன்ன அஹது மினல் கலஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அதாவது குட்ன அப்படின்னா இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். யார்? நிசா உல் மொமினாத்தி. நிசா உல் மொமினாத்தினா ஈமான் கொண்ட பெண்கள், மொமின் பெண்கள். யஷ்ஹதுன அப்படின்னா கலந்து கொள்வார்கள், இல்லைன்னா சாட்சியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவோம். கலந்து கொள்வார்கள். மஅ யாரோட? மஅ உடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸலாத்தல் ஃபஜ்ரி, சுபுஹ் ஃபஜ்ர் தொழுகையில், அதிகாலை தொழுகையில் கலந்துக்குவாங்க. யார்? மொமினான பெண்கள். யார் கூட? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட. முதல்லஃபிஆத்தின் அப்படின்னா போர்த்தி கொண்டவர்களாக. எப்படி கலந்துக்குவாங்களாம்? போர்த்தி கொண்டவர்களாக, முதல்லஃபிஆத்தின். அப்புறம் பி முரூதிஹின்ன, அதாவது தங்களின் மேலாடைகளை அதாவது போர்த்தி கொண்டவர்களாக வருவாங்க. சும்ம பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, என் கலிபுன திரும்புவார்கள். இலா புயூதிஹின்ன எதை நோக்கி போவாங்க? தங்களின் வீடுகளுக்கு. சரியா? ஹீன அப்படின்னா நேரத்தில், இல்லைனா பொழுது அப்படின்னு சொல்லுவோம். யக்தீன அப்படின்னா முடித்து விட்டு. எதை முடித்து விட்டு? அஸ்ஸலாத்தை, தொழுகையை முடிச்சுட்டு போவாங்க. போகிறப்போ பாருங்கள், லா யஅரிஃபுஹுன்ன அவர்களை அடையாளம் காண முடியாது, அவர்களை அறிஞ்சு கொள்ள முடியாது. அஹதுன் யாருமே, எவராலுமே அறிஞ்சு கொள்ள முடியாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினல் கலசி இருட்டின் காரணமாக.
ஓகே, இருட்டின் காரணமாக. அப்போது முஃமினான பெண்கள் தங்களின் மேலாடைகளால் உடலை போர்த்தியவர்களாக அல்லாஹ்வின் தூதருடன் சுபுஹ் தொழுகையில் கலந்து கொள்வார்கள். தொழுகை முடிந்ததும் அவர்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள். இருட்டின் காரணமாக அவர்களை எவரும் அடையாளம் காண முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அழகான ஹதீஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இன்னி ல அகூமு ஃபிஸ் சலாத்தி உரிது அன் அத்தவ்வில ஃபிஹா ஃப அஸ்மஉ புகா அஸ் சபியி ஃப அத்தஜவ்வஸு ஃபி சலாத்தி கராஹியத அன் அஷுக்க அல உம்மிஹி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது இதில் பாருங்கள், இன்னி அப்படின்னா நிச்சயமாக நான். என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? இன்னி நிச்சயமாக நான், அதாவது லா அக்கூமு அப்படின்னா நிலைத்து நிற்கிறேன். ஓகே, லா அக்கூமுனா நிலைத்து நிற்கிறேன். உரிது நான் நாடுகிறேன், விரும்புகிறேன். எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உ தவ்வில, அதாவது உ தவ்வில அப்படிங்கிறது நீண்ட நேரம் ஓதுறதுக்காக. ஓகேவா? நீண்ட நேரம் ஓதுறதுக்காக. ஃபீஹா அதிலே, அதாவது தொழுகையில் அப்படின்னு அர்த்தம். ஃபீஹானா அதிலே அப்படின்னு அர்த்தம். அதாவது அதிலேங்கிறது தொழுகையை குறிக்கும். ஃப அஸ்மஉ பிறகு நான் கேட்கிறேன். என்ன கேட்குறாங்க? புக்கா சபி. புக்கா அப்படிங்கிறத அழுகை அப்படின்னு அர்த்தம். யாரோட அழுகை? சபி, குழந்தையோட அழுகையை கேட்குறாங்க. ஃப அத்தஸவ்வஜு அப்படின்னா எனவே நான் சுருக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கராஹியத்தை வெறுத்து விரும்பாது. அஷுக்க அப்படின்னா சிரமப்படுத்துறத. அல உம்மிஹி யாருக்கு சிரமப்படுத்துறத? அதன் தாயின் மீது. அப்போ நான் தொழுகையை நீட்ட விரும்புவேன், ஆனால் குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டால் அதன் தாய்க்கு சிரமம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக தொழுகையை சுருக்கிக் கொள்வேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க? நீண்ட நேரம் தொழுவிக்கும் எண்ணத்துடன் நான் தொழுகையில் நிற்பேன். அப்போது குழந்தை அழுவதை நான் கேட்பேன். அந்த குழந்தையின் தாய்க்கு சிரமம் அளிக்கக்கூடாது என்பதற்காக நான் எனது தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா தம்னஉ நிசாஅகுமுல் மசாஜித வ புயூத்துஹுன்ன ஹைருல்லஹுன்ன. அதாவது உங்களது பெண்கள் பள்ளிவாசல்களுக்கு செல்வதை தடுக்காதீர்கள், அவர்களின் வீடுகளே அவர்களுக்கு சிறந்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. லா தம்னஉ அப்படின்னா நீங்கள் தடுக்காதீங்க. ஓகே, நீங்கள் தடுக்காதீங்க. யாரை தடுக்காதீங்க? நிசாக்கும் உங்கள் பெண்களை தடுக்காதீங்க. மசாஜித அதாவது பள்ளிவாசல்களுக்கு செல்றத தடுக்காதீங்க. மஸ்ஜிதனா பள்ளிவாசல், மசாஜிதனா பள்ளிவாசல்கள் அப்படின்னு அர்த்தம், அதனுடைய பன்மை. ஓகேவா? வ புயூத்துஹுன்ன அவர்களின் வீடுகள், இன்னும் அவர்களின் வீடுகள். அதாவது பைத்தனா வீடு, புயூத்துனா வீடுகள் அப்படின்னு அர்த்தம். ஹைர் அப்படின்னா மேலானது, சிறந்தது அப்படின்னு அர்த்தம். யாருக்கு? லஹுன்ன அவர்களுக்கு, பெண்களுக்கு. அப்போது உங்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்காதீர்கள், இருப்பினும் அவர்களின் வீடுகளே அவர்களுக்கு மேலானதாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸுகள்லேருந்து நம்ம பெறக்கூடிய மார்க்க சட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது தொழுகையில் ஒவ்வொரு அசைவும் தக்பீர் முதல் சலாம் வரைக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறைப்படி அமையணும். இதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடிப்படை சட்டங்களில் மாற்றம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஜமாத்து தொழுகையை நடத்தக்கூடிய இமாம் தனக்கு பின்னாடி தொழுபவங்களுடைய உடல்நிலை, அப்புறம் சூழல், அதாவது குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் இப்படின்னு பலர் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கருத்தில் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற இந்த ஒரு மார்க்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் தொழுகையை சுருக்கி தொழலாம். ஒரு இமாம் தொழுகையை நீட்ட நினச்சா கூட சபையில் ஒரு குழந்தையோ இல்லைனா பலவீனமானவங்களோ சிரமப்படுறத உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் தொழுகையை சுருக்கி கொள்வது சுன்னத்து அப்படிங்கிற ஒரு மார்க்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் தாய்மார்களுடைய மனநிலையை பற்றி பார்த்தோம். தொழுகை நேரத்தில் குழந்தைய அழுதுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தாயோட கவனம் சிதறும், இல்லைனா அவர் ரொம்ப கவலைப்படுவாங்க இல்லையா. இதை உணர்ந்து இமாம் செயல்படணும். இது மார்க்கம் தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததான் சுபுஹ் தொழுகையின் ஆரம்ப நேரம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சுபுஹ் தொழுகையை அதன் ஆரம்ப நேரத்திலேயே இருட்டாக இருக்கும்போதே தொழுகிறது கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா சஹாபியா பெண்மணிகள் அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஹதீஸுகள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
அடுத்ததாக பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொலை விரும்பினாங்க அப்படின்னு சொன்னால் தந்தையோ இல்லைனா கணவரோ இல்லைனா பொறுப்பாளரோ அவங்கள வந்து தடுக்கக்கூடாது. இது வந்து அவங்களுடைய மார்க்க உரிமை அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெண் வந்து பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு நாடுறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கணவர்கிட்டையோ இல்லைனா பொறுப்பாளர்கிட்டையோ மகரமான ஆண்கிட்டையோ அனுமதி பெறது அப்படிங்கிறது அவசியமான ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்கணும். அடுத்தது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பள்ளிவாசலை விட அவங்களுடைய வீடுகளுக்குள்ளார தொழுகிறது அதிக நன்மையையும் அல்லாஹ் விட வந்து சிறப்பும் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம அல்ஹம்துலில்லாஹ் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து அவங்களுடைய சிறு குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு அனுமதி இருக்குது. குழந்தையோட அழுகைக்காக தாய் வந்து பள்ளிக்கு வரதை தடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மார்க்க சட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். இப்போது பெண்கள் வந்து பள்ளிக்கு வரும்போது அவங்களுடைய மேலாடைகள், அதாவது ஜில்பாபு, புர்கா, ஃபர்தா, அபயா, இந்த மாதிரி பல பெயர்களை சொல்கிறோம் இல்லையா, இது வந்து உடல் உறுப்புகளை தெரியாத மாதிரி அவங்கள முழுமையாக போர்த்திக்கிட்டு தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்நிய ஆடவர்கள் அவங்களுடைய பார்வை படாத மாதிரி இருட்டு நேரத்தை பயன்படுத்தி விரைவாக திரும்பவும் வீட்டுக்கு தொழுகை முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும், திரும்பவும் வீட்டுக்கு போகிறது சிறந்தது. அதுக்கப்புறம் வாசனை திரவியங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். பெண்கள் வந்து வெளியே வரும்போதோ இல்லை வெளியில் அதாவது பள்ளிவாசலுக்கு போகும்போதோ மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய வகையிலான நறுமண பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சட்டம் தான், உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் இது. அடுத்ததாக தொழுகை முடிஞ்ச உடனே பள்ளிவாசலில் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த பேச்சிலலாம் ஈடுபடாமல் ஆண்கள் வெளியேறதுக்கு முன்னாடியே இல்லைனா விரைவாக அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்புறது அப்படிங்கிறது மோமின் பெண்களுடைய பண்பாகவும் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ஆண்களுக்கு பின்னாடியோ தனி வரிசையிலையோ நிற்கணும். அதாவது இல்லைனா விமன்ஸ் ப்ரேயர் ரூம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ப்ரேயர் ஹால், இந்த மாதிரி தனியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து தொழுகிறது அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்திங்கன்னா சில தவறான புரிதல்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வர்றது முற்றிலுமாக ஹராம், தடை செய்யப்பட்டது அப்படின்னு சில ஊர்களில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் பெண் அடியார்களை வந்து பள்ளிவாசலுக்கு வர்றதை வந்து தடுக்காதீங்க அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போது மார்க்க அறிவு பெறத்துக்காகவோ இல்லை ஜும்மா போன்ற உரைகளை கேட்கறதுக்காகவோ பெண்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பெண்கள் வந்து பள்ளிக்கு வர்றதுனால ஆண்களுடைய தொழுகையை பாழாகிடும், இல்லைனா ஃபித்னா குழப்பம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு தவறான புரிதல் தான். சஹாபியா பெண்மணிகள் வந்து நபிகளாரோட ஜமாத்து தொழுகையில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. சரியான ஒழுக்கத்தையும் தனி வரிசை முறையையும், அதாவது சிஸ்டர்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா விமன்ஸ் ப்ரேயர் ரூம், விமன்ஸ் ப்ரேயர் ஹால், இந்த மாதிரி லேடிஸ் ப்ரேயர் ஹால் இப்படின்னு தனியாக வந்து ஒரு செக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க வந்து தொழுதாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்த வித குழப்பமுமே ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழும் குழந்தைகளை வந்து பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வர்றது தாய்மார்கள், இல்லைனா அதாவது தாய்மார்கள் வந்து மற்றவர்களுடைய தொழுகையை கெடுக்கக்கூடிய பாவிகள் அப்படின்னு வேற சில ஊர்களில் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே பெண்கள் வந்து குழந்தைகளோட பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க. குழந்தை அழுதாங்க அப்படின்னு சொன்னால் இமாம் வந்து தொழுகையை சுருக்க வேண்டுமே தவிர அந்த தாயை வந்து கடிஞ்சிக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது. இது தாய்மார்கள் மேலே சமூகத்துடைய கனிவை நம்ம காட்டணும் இல்லையா. அடுத்ததை பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து அழுதுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே தொழுகையை முறிச்சிட்டு வெளியே ஓடிடணும் அப்படின்னு ஒரு தவறான புரிதல் இருக்குது. தொழுகையில் இருக்கும்போது குழந்தை அழுதுச்சு அப்படின்னு சொன்னால் இமாமோடு சேர்ந்து விரைவாக தொழுகையை முடிக்கணும், அதுதான் சரியான முறை. தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து வீடே சிறந்தது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுனால பெண்கள் வந்து பள்ளிக்கு வர்றது ஒரு குற்றச்செயல் அப்படின்னு சில ஊர்களில் சொல்லுவாங்க. இது வந்து கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பெண்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சலுகை. ஆண்களுக்கு ஜமாத்து தொழுகை வந்து கடமையாக இருக்குது. ஆனால் பெண்களுக்கு வீட்டில் தொழுதாலும் அதே மாதிரி நன்மை வந்து கிடைக்கும், அதை விட சிறந்த ஒரு நன்மையும் கிடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து பெண்களை வந்து வீட்டிலேயே முடக்கிறதுக்காக கிடையாது, அவங்களுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பெண்கள் வந்து கல்வி கற்கிறதுக்காகவும் பள்ளிக்கு வர தேவையில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, வீட்டிலையே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு தவறான புரிதல். மார்க்க அறிவு அப்படிங்கிறது ஆண்களை மாதிரியே பெண்களுக்கும் கடமை தான் இல்லையா. மார்க்க அறிவு, கல்வி அறிவை கற்றுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஆண்கள் மாதிரியே பெண்களுக்கும் அது கடமை தான். வீட்டில் கற்க வாய்ப்பில்லாத பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து தகுந்த உலமாக்கள் கிட்ட கற்கிறதுக்கு தடை இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பல ஊர்களில் பெண்களுக்கான ஒரு தனி இடவசதி இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து தொழுகை நேரங்களில் கடைகள்லையோ இல்லை பொது இடங்களையோ சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இதை வந்து சரி செய்கிறதுக்காக பள்ளிவாசல்கள் வந்து முன் வரணும்.
அதுக்கப்புறம் ஆடை ஒழுக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சிலர் வந்து பள்ளிவாசலுக்கு வரும்போது நிக்காஹுக்கு, அதாவது திருமண விழாக்களுக்கு போகிறது மாதிரி அலங்கார ஆடைகளோட வாசன திரவியங்களோட வர்றது அப்படிங்கிறது ஹதீஸ் காட்டின ஒரு ஒழுக்கத்துக்கு மாறான ஒரு விஷயம். சஹாபிய பெண்மணிகள் வந்து அவங்களுடைய அடையாளமே காண முடியாத அளவுக்கு போர்த்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதை வந்து ஒவ்வொரு பெண்மணியும் நினைவில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சில பகுதிகளில் பெண்கள் வந்து பள்ளிக்கு வர்றதை ஒரு கலாச்சார சீரழிவாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. இது நபிகளார் காட்டிய வழிமுறைக்கு சுன்னாவுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே விளங்கிக்கணும். இது வந்து ஒரு சமூக கட்டுப்பாடு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாய்மார்களுக்கான முக்கிய கடமைகளை வந்து இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். அதாவது முன் வரிசையை வந்து தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகளோட வரும் தாய்மார்கள் வந்து தொழுகை வரிசையில், அதாவது சஃப்பு ஓரங்களில் இல்லைனா பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல பின்பகுதியில் நிற்கிறது தான் சிறந்தது. இது வந்து குழந்தை அழுதுச்சு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாமல் வெளியேறதுக்கோ இல்லைனா அந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கோ வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தையுடைய தூய்மை, இது ரொம்ப முக்கியம். பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வரத்துக்கு முன்னாடியே குழந்தையுடைய ஆடை, டயப்பர் இதெல்லாம் தூய்மையாக இருக்கிறத வந்து உறுதி செஞ்சுக்கணும். பள்ளிவாசலுடைய புனிதத்தை வந்து பேணுவது அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமுடைய கடமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் கவனத்தை இருக்கக்கூடிய பொருட்களை வந்து எடுத்துகிட்டு வர்றதை தவிர்க்கணும். இப்போது குழந்தைகள் அழைச்சிட்டு வர்றதுனால சத்தமிடக்கூடிய அந்த பொம்மைகள் இல்லைனா மற்றவங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய பொருட்களை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறத வந்து தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக சத்தமில்லாத மென்மையான பொம்மைகளை வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு பயிற்சி தான் குழந்தைங்களுக்கு, இல்லையா? ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தைங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசல் அப்படிங்கிறது ஒரு அமைதியான இடம். அது வந்து அங்கே வந்து ஓடி பிடிச்சி விளையாடக்கூடாது அப்படிங்கிறத வீட்டிலையே அன்பாக கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஹதீஸுகளில் நபி அவர்கள் காட்டிய வழிகாட்டுதல் தாய்மார்களுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஜமாத்துக்குமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிவு காட்டுதல் அப்படிங்கிறது. ஒரு குழந்தை அழுதுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தாயை வந்து முறைச்சி பார்க்குறதோ இல்லைனா சத்தம் போடுறதோ இது வந்து இருக்கவே கூடாது. நபி அவர்கள் வந்து அந்த தாயோட சிரமத்தை குறைக்கிறதுக்காக தொழுகையை சுருக்கினாங்களே தவிர அந்த தாயை வந்து கண்டிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உதவி செய்யலாம். இப்போது அந்த தாயை வந்து தொழுது முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு உதவலாம். இது ஒரு மொமின் வந்து இன்னொரு மொமினுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும், இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து பள்ளிக்கு வர்றதை, குழந்தைகளுக்கு பள்ளிவாசல் சூழலை பழக்கப்படுத்துறதை வந்து வெறுக்கத்தக்க ஒன்றா பார்க்காம அவங்கள வந்து வரவேற்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து நமக்கும் வரணும், இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய மார்க்க சூழலை வளர்த்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய இபாதத்து, இல்லையா? அந்த முயற்சியில் மற்றவங்களுக்கும் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் அதை பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. அந்த தாய்க்கு வந்து ஒத்துழைப்பு வழங்குறது இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஒரு உயரிய பண்பு தான். அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் மென்மையானவன், அவன் மென்மையையே விரும்புகிறான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஒரு மொமினான தாய் வந்து இதையும் புரிஞ்சுக்கணும். பிறருக்கு எப்போவுமே வந்து நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது. பிறர் நலம் நாடுவதும் இஸ்லாம் அப்படிங்கிறதையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா வகையிலையுமே நம்ம வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சாலிகான பெண்மணியாக விளங்கணும் அப்படிங்கிறது தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மார்க்க சட்டங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.